சிறையில் இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரரோட ஃபோனை வந்து செக் பண்ணும்போது அவரோட ஃபோனுக்கு முஜிபுர் ரஹ்மானோட நம்பரில் இருந்து கிட்டத்தட்ட 53 தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. අද දින විශේෂයෙන්ම සිරස මාධ්‍ය ජාලය තුළ පළ කරලා තිබුණා මා සම්බන්ධ ප්‍රවෘත්තියක්. ඒක තමයි රිමාන්ඩ් බන්ධනාගාරයේ සිටින විශේෂයෙන්ම මධ්‍ය ජාවාරම්කරුවෙකු සමග මගේ දුරකථන රාශියක් අරන් තියෙනවායි කියන එක. விமர்சிச்சவங்களுக்கு தண்டனை கொடுக்க அரசாங்கம் வந்து முனைப்பு காட்டுறது, அந்த பெண்ணை வந்து தவறான நடவடிக்கை உட்படுத்தினார் இல்லையா, அவரை பிணையில விடுவிக்காம அவருக்கு ஏதாவது ஒரு இது பண்ணியிருந்தா இந்த அரசாங்கத்தை மக்கள் வந்து கொண்டாடி இருப்பாங்க. இன்னொரு பிக்கு இருக்காரு, அவருக்கு வந்து இன்னைக்கு 30 வருட கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியா ஆக்சுவலி இந்த சம்பவம் வந்து இப்ப நடக்கல, 2009ஆம் ஆண்டு நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிப்பாங்க, 2009ஆம் ஆண்டு நடந்ததுக்கு இன்னைக்குதான் அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு எப்ப தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? இலங்கையோட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதுவும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்தியால ஒரு மதிப்பு இருந்தது. ஆனா இப்ப இவர் போய் அது எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன்னா வாய் அப்படி தானே. எங்களுடைய சிவாஜிலிங்கம் அண்ணா வந்து இந்த வாழ்வா சாவா என்கிற ஒரு போராட்டத்துக்கு போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தமிழை நேசிக்கிறார்கள், தமிழில் மண்ணை நேசிக்கிறார்கள். யாராவது இந்த வீடியோவை பார்த்தால் அவருடைய இந்த இக்கட்டான நிலைமைக்கு வந்து முடிந்தால் உதவி செய்யுங்கள். இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ சொல்லு. நீ வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து சார்பா கதைக்க வலிக்கிற, புலம்பெயர் மக்களுக்கு வந்து அசைலம் கதைக்கிறது யாரு? அவை நீ போ. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. வணக்கம் கொடிஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கொடிஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். சரி, நாட்டு நிலவரம் என்ன சொல்லுது? நாட்டு நிலவரம் இன்னைக்கு நாட்டுல ஒரு பரபரப்பான செய்தி பதிவாகி இருக்கு. பரபரப்பானது அப்படின்னு சொன்னா, இப்போ சாதாரணமா அரசாங்க தரப்புல யாராவது தப்பு பண்ணா, அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆனாதான் எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்ப விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அந்த சின்ன விஷயத்தையும் கூட ரொம்ப பெருசா பேசுவாங்க. அப்படி ஒரு வழக்கம் எங்களோட நாட்டுல இருக்கு. ஆனா இப்போ எதிர்கட்சியில இருக்கிற ஒருத்தருக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, ஐக்கிய மக்கள் சக்தியோட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கும் ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரருக்கும் இடையில வந்து, அதுவும் இப்ப சிறையில இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரருக்கும் இடையில தொடர்புகள் இருக்கு, அந்த நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்மை சில தினங்களாக வந்து ஒரு பௌத்த பிக்குவை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அவரை பத்தி நலிந்த ஜெயதிஸ வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த சிறுமியை பத்தி சில பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரியும் கொடுத்திருக்காரு. அதை பத்தியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு தேரருடைய கேஸுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 30 வருட கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க. அந்த டீடைல்ஸையும் நீங்க நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இவரை பத்தி நம்ம பேசல கொஞ்ச நாளாவே. அவரோட ரசிகர்களுக்கு நம்ம கோவம் வந்திருக்கும், நம்ம இவரை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, தமிழ்நாடோட முதலமைச்சர் விஜய் வந்து நரேந்திர மோடியை சந்திக்கிறதுக்காக இன்றைய தினம் டெல்லிக்கு போயிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரியே வெறும் பேச்சுவார்த்தைகள் மட்டும்தானா, அப்படி இல்லைன்னா இவர் தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொன்ன மாதிரி ஏதாவது மாற்றம் வர்ற மாதிரி பேசுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ அதிகமாவே இருக்கு. இப்போ நாங்க நிகழ்ச்சியை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல அவர் வந்து மீட் பண்றதா இருக்கு. ஸோ அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சரி, வாங்க பேசலாம். எப்படின்னா, இப்போ ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டோட ஒரு முக்கியமான எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசோட தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இதுல வந்து இப்போ அரசாங்கம் ஏதாவது தவறு செஞ்சா இவங்க வந்து விமர்சிக்கிறது, அதுதான் அவங்களுடைய கடமையும் கூட, விமர்சிச்சே ஆகணும். ஆனா இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு, இந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பினர், பாராளுமன்றத்துல எல்லாம் அதிகமா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் அரசாங்கத்துக்கு எதிராக பேசணும் அப்படின்னு சொன்னா நம்பர் 1 அப்படின்னு தான் சொல்லணும், முதல்ல வந்து நிற்பாரு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள். அவர் மேல இப்போ ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, சிறையில இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரரோட போனை வந்து செக் பண்ணும்போது அவரோட போனுக்கு முஜிபுர் ரஹ்மானோட நம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட 53 தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது முதலாவதா இப்போ சிறைச்சாலைக்குள்ள ஃபர்ஸ்டா கைதிகள் கிட்ட போன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அந்த பரிசோதனை செய்வாங்க இல்லையா, அப்படி செய்யற டைம்ல தான் இந்த போனை வந்து அதிகாரிகள் மீட்டிருக்காங்க, அந்த கைதி கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. எடுத்து செக் பண்ணும்போது தான் இந்த விஷயத்தை வந்து புலனாய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம முஜிபுர் ரஹ்மானை கூப்பிட்டு இது தொடர்பா வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு, சிஐடியில வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபட்ட ஒரு சிறை கைதி ஒருத்தர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட தொலைபேசியை குற்றப்புலனாய்வு பிரிவு சிஐடி வந்து ஆய்வு செஞ்ச சந்தர்ப்பத்துல தான் இப்படி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த சம்பந்தப்பட்ட சந்தேக நபருக்கும் இடையில 53 தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டு
செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இப்படி வெளியாயிருக்கக்கூடிய செய்திகள் பற்றி அவருடைய நிலைப்பாடு, அவருடைய விளக்கத்தை வந்து அவர் கொடுத்திருக்காரு. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து அழைப்புகளும் சந்தேக நபர் சிறையில் அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னும், இதுல எந்த ஒரு அரசியல் பாதாள உலக தொடர்புமே இல்லை அப்படின்னு சொல்லி முஜிபுர் ரஹ்மான் இந்த வீடியோவில் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தோட உண்மையான பின்னணி இதுதான் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. விளக்கம் கொடுத்து அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கார். அந்த காணொலியை வந்து நாங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்காக இதில் வந்து அட்டாச் பண்ணுறோம். අද දින විශේෂයෙන්ම සිරස මාධ්‍ය ජාලය තුළ පළ කරලා තිබුණා මා සම්බන්ධ ප්‍රවෘත්තියක්. ඒක තමයි රිමාන්ඩ් බන්ධනාගාරයේ සිටින විශේෂයෙන්ම මධ්‍යව ජාවාරම්කරුවෙකු සමග මගේ දුරකථනයේ දුරකථන රාශියක් අරන් තියෙනවායි කියන එක. මම පැහැදිලිව කියන්න ඕනේ මේක මේ සිද්ධිය සම්බන්ධව විශේෂයෙන්ම අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව මට කතා කළා. විශේෂයෙන්ම බන්ධනාගාරයේ රැඳවියෙක් ළඟ තිබුණු අත්අඩංගුවට ගත්ත රැඳවියන් ළඟ තිබුණු අත්අඩංගුවට ගත් දුරකථන වලින් එක දුරකථන සිම් කාඩ් පතක මගේ නම්බරේ තිබෙනවා. ඒ සම්බන්ධව මගෙන් විමර්ශනයක් කරන්න කට උත්තරයක් ගන්න. ඒතර මම ඊයේ කට උත්තරේ දෙන්න ගියාම මම හොයලා බලනකොට එතනට ගියාම මට දැනගන්න ලැබුණා විශේෂයෙන් මේ දුරකථන අංකය කාලයක් තිස්සේ අපි එක්ක දේශපාලන කටයුතු කරපු අපේ ප්‍රදේශයේ ඉන්න කෙනෙක්ගේ දුරකථන අංකයක් කියන එක එතනට ගියාම ඒක මට තේරුම් ගන්නවා ඕන් ඒක අපිට මේ හොයාගන්න පුළුවන් වුණා. ඊළඟට ඒ දුරකථනයේ භාවිතා කරපු කෙනා විශේෂයෙන්ම අපේ දේශපාලන කටයුතු වල සම්බන්ධ වෙලා තියෙනවා. අපි එක්ක වැඩ කරලා තිබෙනවා. ඒ වගේම ඒ කෙනා පක්ෂ ගණනාවකටත් වැඩ කරලා තිබෙනවා. එහෙම දේශපාලනව නියුතු වෙලා ඉන්න කෙනෙක්. එතකොට දැන් ඒ කෙනාගේ ඥාතියෙක් අත්අඩංගුවට ගත්තට පස්සේ ඒ ඥාතියා 2024 දී තමයි රිමාන්ඩ් ගත වෙලා තිබෙන්නේ. එතකොට මේ දුරකථනය මේ සිම් කාඩ් පත ඌට ලබා දීලා තිනවා පාවිච්චි කරන්න. එතකොට තමයි මේ සිම් කාඩ් පත රිමාන්ඩ් බන්ධනාගාරයේදී අත්අඩංගුවට ගන්නෙ. එතකොට දැන් මේ 2024 වෙනකන් 2021 ඉඳන් 24 වෙනකන් අපි එක්ක මා එක්ක මේ කතා කරපු දුරකථන ප්‍රමාණය තමයි අර අපි එක්ක දේශපාලනයෙන් සම්බන්ධ වෙච්ච කෙනාගේ ඒ දුරකථන ප්‍රමාණය තමයි ඒක. ඒ කියන්නේ 2021 ඉඳන් 24 වෙනකන්. ඒතර 24 දී තමයි ඔහු අත්අඩංගුවට අරගත්තට පස්සේ තමයි මේ සිම් කාඩ් පත අර අපි එක්ක දේශපාලන සම්බන්ධකම් පැවතුපු එක්කෙනා මේක බාර දීලා තියෙන්නේ. එතකොට දැන් තියෙන ප්‍රශ්නේ තමයි දැන් මේක ඔහු මේ රිමාන්ඩ් බන්ධනාගාරයේ ගත වෙච්ච පුද්ගලයා කිසි විටකත් රිමාන්ඩ් බන්ධනාගාරයේ ඉඳගෙන මට දුරකථන අමුතුන් ලබා දීලා නැහැ. ඒතකොට මම CID එකෙන් විමසුවා ඒ නිලධාරීන් දෙන්නාගෙන් මේ දුරකථන ඇමතුම් ලබා දීලා තියෙන ප්‍රදේශ මොනවද? එතකොට ඔහු මට පැහැදිලිව කිව්වා කෝල්ස් ඇවිල්ලා තියෙන්නේ මාලිගාවත්ත ග්‍රෑන්ඩ් පාස් ටවර් වලින් ඇවිල්ලා තියෙන්නේ. එතකොට මම ඒවා වැලිකඩ බන්ධනාගාරයේ ටවර් එකක් තියෙනවා. ඒ ටවර් එකෙන් ඇවිල්ලා තියෙනවා. නෑ ඒ ටවර් එකෙන් දුරකථන ඇමතුම් ඇවිල්ලා නැහැ කියලා ඔවුන් මට පැවසුවා. එතකොට මේ දුරකථන ඇමතුම් ප්‍රමාණය අරන් තිබෙන්නේ අර බන්ධනාගාරයේ ඉන්න පුද්ගලයා නෙමෙයි අර අපිත් එක්ක දේශපාලන සම්බන්ධකම් පැවතුපු එයා තමයි අපිට මේ දුරකථන ඇමතුම් අරන් තියෙන්නේ. එතකොට ඒක අරන් තියෙන්නේ එයා එළියේ ඉඳන් අපි එක්ක වැඩ කරන කාලේ ගත්ත දුරකථන ඇමතුම්. ඇත්තට මේ දුරකථන ප්‍රමාණය අරන් තියෙන්නේ 2021 ඉඳන් 24 දක්වා. ඒ පෞගේ අවුරුදු 3ටම ගත්ත දුරකථන ප්‍රමාණය තමයි ඒක. ඒ ඔක්කොම දේශපාලන සම්බන්ධකම් දේශපාලන වැඩවලදී කතා කරන්න ඒ සම්බන්ධ වීම සම්බන්ධව ගත්ත දුරකම්. 2024 තමයි අර අත්අඩංගුවට පත් වෙලා තිබෙන්නේ. එතකොට ඒ 2024 අත්අඩංගුවට ගන්න ඒ රිමාන්ඩ් භාරයේ ඉන්න කාලේ කිසිදු දුරකථන ඇමතුමක් මට ලබාගෙන නැහැ. ඉතින් මේක තමයි මේ සිද්ධිය. ඉතින් මම කනගාටු වෙනවා විශේෂයෙන්ම මම සිරස මාධ්‍යයට මගේ විරෝධය පළ කරා. ඔවුන් මේක නිවැරදි කරනවායි කියලා කිව්වා. මොකද මේක තුලින් විශාල මගේ මම අපේ කීර්තිනාමයට හා අපේ දේශපාලනයට හානියක් කරන ප්‍රවෘත්තියක් හැටියට මේක පළ කරලා තිබුණා. මේක කෙලින්ම මේ ප්‍රවෘත්තිය බලන කෙනාට අපි සම්බන්ධව වෙන විදියේ ආකල්පයක් අදහසක් යන විදියට මේ ප්‍රවෘත්තිය පළ කරලා තිබුණා. ඒ පිළිබඳව මගේ විරෝධය මම පළ කරා. අඩුම ගානේ මේ ප්‍රවෘත්තිය පළ කරන්න කලින් මගෙන් අහන්න තිබුණා. ඒම මගෙන් හැව්වෙත් නැහැ. ඒ හින්දා මම ඒ සම්බන්ධව මගේ විරෝධය පළ කරා. ඉතින් මම උන්ට කිව්වනේ නිවැරදි කරන්න කියලා. මම ඒ ඉල්ලීම මම කළා.
ඉතින් මේක තමයි ඇත්ත තත්ත්වය, මේක තමයි යථාර්ථය. මේක තමයි මම සම්බන්ධව ඒ ප්‍රවෘත්තිය සම්බන්ධව මට කියන්න තියෙන්නේ. කිසිදු දුරකථන ඇමතුමක් රිමාන්ඩ් බන්ධනාගාරයෙන් මගේ ටෙලිෆෝන් එකට ඇවිල්ලත් නැහැ. ඒ ආපු දුරකථන ඔක්කොම අපිත් එක්ක දේශපාලනිකව සම්බන්ධකම් පවත්වපු ඒ කෙනාගේ දුරකථන ඇමතුම් තමයි ඒ ආවේ. මොකද ඒ දුරකථන ඇමතුමුත් එක්ක අපි කතා බහ කරලා තිබෙනවා. එයා දේශපාලනිකව සම්බන්ධ වෙලා වැඩ කරපු කෙනෙක් නිසා. ඒක තමයි යථාර්ථය. ඉතින් මේක කියන්න ඕනේ. මොකද මේක මේ වෙනකොට සමාජයේ හැම එක්කෙනෙක්ම මට කතා කරලා අහනවා මොකද්ද මේ ප්‍රවෘත්තිය ඇත්ත තත්ත්වය ගැන. මේ ප්‍රවෘත්තිය ඇත්ත තත්ත්වය මේක තමයි. මේ ප්‍රවෘත්තිය පළ කරලා තියෙන ඉතාම වැරදි සාගත ලෙස ඒ වගේම අපි ගැන වැරදි විදියට හිතන්න පුළුවන් විදියට මේ ප්‍රවෘත්තිය පළ කරලා තියෙනවා. ඒක අපිට පේන්න කියන්න ඕනේ. ඒක මම පැහැදිලිව කියන්න ඕනේ. බොහොම ස්තුතියි. சரி, வருங்காலத்துல இதோடைய அப்டேட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆமா. பார்க்குற இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப நிறைய நாள் பேசிக்கிட்டே இருக்கோம். ம். பல்லேகமா ஹேமரத்ன தேரர் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி நிறைய அவருக்கு எதிராக வந்து நிறைய சோஷியல் மீடியால இப்போ போஸ்ட் வர்றதா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பேசுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி சர்வதேச மீடியால கூட இப்ப இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல நேத்து வந்து நலிந்த ஜெயதிஸ் இருக்கார் இல்லையா, அவர் சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌத்த பிக்கு அப்படின்றவருக்காக நம்ம வந்து எதுவும் பண்ண மாட்டோம். அரசாங்கம் வந்து யாரு தப்பு செஞ்சாலுமே தண்டனை கொடுக்கும், சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த சிறுமி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து சில பேர் விமர்சிச்சிருந்தாங்க. ஒரு பட்டம் எல்லாம் கொடுத்து தேவையில்லாத மாதிரி நிறைய விமர்சிச்சிருந்தாங்க. அவங்க மேல கூட நடவடிக்கை எடுக்கப்படும், அது குறித்து நிறைய முறைப்பாடுகள் கிடைச்சிருக்கு, நாங்க விசாரணை செய்யறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து விமர்சிச்சவங்களுக்கு தண்டனை கொடுக்க அரசாங்கம் வந்து முனைப்பு காட்டுறது, அந்த பெண்ணை வந்து தவறான நடவடிக்கை உட்படுத்தினார் இல்லையா, அவரை பிணையில விடுவிக்காம அவருக்கு ஏதாவது ஒரு இது பண்ணியிருந்தா இந்த அரசாங்கத்தை மக்கள் வந்து கொண்டாடி இருப்பாங்க. ஆமா. இன்னைக்கு வந்து மட்டக்களப்பிலையும் வந்து ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஜனாதிபதி கிட்ட முக்கியமான கோரிக்கைகள், அதாவது இந்த விஷயம் சம்பந்தமா தமிழ் மக்களும் வந்து பல பேர் கோரிக்கை முன்னெச்சதை பார்க்கக்கூடியதா இருந்தது. ஏன்னா பாரபட்சம் பார்க்காம நீங்க சட்டத்தை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அண்மையில நாமல் ராஜபக்ஷவும் கூட கலந்துகிட்ட ஒரு மக்கள் சந்திப்புல இது தொடர்பா பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது பௌத்த மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி பல நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுட்டு இருக்கு. ஒருவேளை இப்போ இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், திருகோணமலையில வந்து ஒரு புத்தர் சிலை நிறுவன ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது வந்து நாடளாவிய ரீதியில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு இனவாதத்தை தூண்டுற மாதிரியான ஒரு சம்பவம் அது. அப்போ அந்த சம்பவம் நடந்த சந்தர்ப்பத்திலையும் கூட அரசாங்கம் செயற்பட்ட விதம் இருக்கு இல்லையா, அந்த விதத்தை வந்து பல பேர் விமர்சிச்சிருந்தாங்க. அதாவது அந்த சிங்கள மக்களை விமர்சிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு தேரர்களுக்கு எதிராக செயற்படுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படியான பின்னணியில ஒருவேளை அரசாங்கம் பயப்படுதோ தெரியல, மறுபடியும் அந்த பேரை வந்து அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து எப்பவுமே பௌத்த மதத்தை தவிர்க்குது, புறக்கணிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பெயரை மறுபடியும் இவங்க எடுத்துக்கிறதுக்கு விரும்பலையோ என்னவோ தெரியல. எது எப்படி இருந்தாலும் நலிந்த ஜெயதிஸ நேற்றைய தினம் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த வந்து சரோஜா சாவித்ரி போல்ராஜ், அதாவது இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரும் சொல்லியிருந்தாங்க. இப்படிதான் அரசாங்கம் வந்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ இது சின்ன விஷயமா இருந்த ஒரு விஷயம் இப்போ எல்லாராலையும் பேசப்படுது. எல்லாரும் இதுக்கு வந்து கண்டனம் வெளியிட்டு இருக்காங்க. அப்போ கூடிய விரைவில் அரசாங்கம் இதில் இன்வால்வ் ஆகி ஏதாவது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லாராலையும் கேட்கப்படுது. இப்போ முதலாம் வந்து ஒருத்தர் 2 பேரோட குரலாக தான் இருந்தது. இப்போ ஒரு நாட்டிலேயே இந்த விஷயம் இப்போதான் பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு ஜனாதிபதி கட்டாயம் இன்வால்வ் ஆகி ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுப்பாரு அப்படிங்கிறத. இப்போ நீதிமன்ற விசாரணைகளுக்கு கீழே இருக்கு. இனி நீதிமன்றம் சுயாதீனமா செயற்படணும். மற்றவங்களோட அரசாங்க அதிகாரத்தில் இருக்கவங்களோட அழுத்தங்கள் எதுவுமே இல்லாம நீதிமன்றம் சுயாதீனமா செயற்படணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாகவும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, இது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பிக்கு இருக்காரு. அவருக்கு வந்து இன்னைக்கு 30 வருட கடுங்காவல் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க கடைசியா. இதுவும் இதே மாதிரிதான் அந்த தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்தின ஒரு சம்பவம் தான். ஆனா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறுவனை வந்து தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்தினதால தான் இவருக்கு இந்த தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த சம்பவம் வந்து இப்ப நடக்கல, 2009ஆம் ஆண்டு நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிப்பாங்க, 2009ஆம் ஆண்டு நடந்ததுக்கு இன்னைக்குதான் அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுவும் 30 வருஷ தண்டனை வந்து கொடுக்குறாங்க. அவருக்கு இந்த துறவிக்கு வந்து 65
35 வயது அப்படின்னு சொல்றாங்க. ம். ஸோ 30 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 95 வயது வரைக்கும் அவர் வந்து கடுங்காவல் தண்டனை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த சம்பவம் வந்து 2026ல நடந்திருக்கு. ஸோ ம். இதுக்கு எப்ப தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? ஆமா. ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு கிடைச்சாலுமே கூட, பாதிக்கப்பட்ட தரப்புக்கு சரியான நீதி படுமா இருந்தா, அது ஓகே தான். சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்ற சம்பவத்துல மேபி 2009ல நடந்து இப்ப வரைக்கும் சரியான சாட்சியங்கள் வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம். ஒழுங்கான யாருமே வந்து முன்னிலையாகாம அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா, சாட்சியங்கள், ஆதாரங்கள் இருந்தும் கூட இல்லையா இப்படி டிலே ஆயிட்டு இருக்கு. ஸோ அதான் 2 சம்பவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். எது எப்படியோ இந்த மாதிரி 10, 15 வருஷம் கழிச்சாவது பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நீதி கிடைக்குது அப்படின்னா அத ஏற்றுக்கொள்ள முடியும் நம்ம. இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய அரசியல்வாதிகள் யாருமே இதுக்கு குரல் கொடுக்காம இருக்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. இப்போ பாருங்க, நம்ம முஜிபுர் ரஹ்மானையே எடுத்துக்கொள்வோமே. அவர் வந்து இப்போ பல விஷயங்கள்ல கவர்மெண்ட் அதாவது அரசாங்கத்தை எதிர்த்து பேசி பல விஷயங்களை சுட்டிக்காட்டி எல்லாமே பண்றாரு. ஆனா அவங்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்க்கட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எதிர்க்கட்சி கூட இந்த விஷயத்துல வந்து ஒரு பலமான எதிர்க்கட்சியா செயற்படலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவங்களுக்கு இருக்கு. இப்போ அப்படி பேசாதவங்க மேலதான் இந்த மாதிரி போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள், போதைப் பொருள் கடத்தினவங்களோட இருக்கக்கூடிய தொடர்பு அப்படி இப்படின்னு சொல்லி பல செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ சரி, கண்டெய்னர் கணக்குல வந்து இலங்கைக்குள்ள போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டது, கப்பல்கள்ல கடத்தப்பட்டு வந்தது, இந்த படகுகள் பல நாள் படகுகள்ல வச்சிருந்து ஒரு வீட்டுல மறைச்சு வச்சிருந்தெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அதோட பல அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருந்தாங்க. அதுவும் இந்த சர்வதேச போலீசாரால இலங்கைக்குள்ள கூட்டிக்கிட்டு வரப்பட்ட கெஹல் பத்ர பத்மே கூட அவருடைய போன்லயும் வந்து நிறைய முக்கியமான அரசியல்வாதிகளோட கண்டாக்ட் நம்பர்ஸ், ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ், என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ், தரவுகள் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அந்த டைம்ல பல செய்திகள், தகவல்கள் வெளியாகி இருந்தது. இன்னுமே அவங்க வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தான் வராங்க. ஸோ இப்படியான பட்சத்துல பேச வேண்டிய விஷயங்களுக்கு எதிர்க்கட்சிகள் எதுவுமே வாய் திறக்காம இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாவும் இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஆனா அவங்க மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டு தான் இருக்க செய்து. இப்படிதான் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அதாவது மக்கள் பிரதிநிதிகளோட தலைமைத்துவம் இப்படி மாறிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நம்ம அரசியல் நிலவரம் வந்து இப்படி போயிருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த டிக்கோயில வந்து ஒரு கடை இருந்திருக்கு. அங்க வந்து ஒரு கொலையாளி போயிட்டு அங்க இருந்த ஒரு தம்பதியினர் வந்து கொன்னு 18 பவுன் தங்க நகை கிட்ட வந்து அவர் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா போலீசார் வந்து மக்களுடைய உதவியை வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து சுகமில்லாம போக அந்த கண்டி வைத்தியசாலை இருக்குல்ல, அதுல வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாரா. அங்க இருந்து அவர் தப்பிச்சு போனதா இப்ப தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஆமா, நேத்து தான் ஹட்டன் போலீஸ்ல இருந்தவங்க எல்லாமே வந்து கேக் கேக் வெட்டி வெட்டி கொண்டாடினாங்க. பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்படி ஒரு மிஷனை வந்து ரொம்ப குயிக்கான டைம்ல நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக் எல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணதை பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனா இப்படியுமா வந்து கேர்லெஸ்ஸா இருப்பாங்க? 2 கொலை, ஒண்ணு கிடையாது, 2 கொலை, அதுவும் கொள்ளை அடிச்சிருக்காங்க, 2 நாள் தலைமறைவாகி இருந்திருக்காங்க, மக்களோட உதவியோட தான் அவரை கண்டே பிடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய டைம்ல எப்படி போலீஸ் வந்து இவரை இவ்வளோ கேர்லெஸ்ஸா வந்து தப்பிச்சு போக விட முடியும்? அவ்வளோதான் நம்மளோட பாதுகாப்பு பிரிவோட பாதுகாப்பா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு சிறை கைதி, முக்கியமான ஒரு சந்தேக நபர் வேற. அதாவது எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லையும் ரெக்கார்ட் ஆகியிருக்கு, அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. மற்றது அவர் தலைமறைவாகி இருந்திருக்காரு, அவர்கிட்ட இருந்து நகைகள் எல்லாமே மீட்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் இன்னும் குற்றவாளி அப்படிங்கிறது நிரூபிக்கப்படலை. ஓகே, எது எப்படி இருந்தாலுமே அவர் தான் இந்த சம்பவத்தோட சந்தேக நபர் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்காரு. அவரையே வந்து இப்படி தப்பியோட விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்னதுதான் இப்போ மறுபடியும் பொதுமக்கள் கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காங்க, அவரை வந்து கண்டுபிடிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் கேக்க வெட்டி நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு தான் சொல்ல இருக்கு. வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அண்ட் இதை விட நம்ம கொஞ்சம் கேரா இருக்கணும் இந்த விஷயங்கள்ல. பாதுகாப்பு பிரிவு வர வர நேத்து வந்து பேசியிருந்தோம் இல்லையா, தவறுதலாகன்ட்டு. ஸோ இதே மாதிரி இவங்களும் போலீஸ்காரங்களும் வந்து தவறுதலாக அவர் வந்து தப்பிக்க விட்டாங்களோ என்னவோ தெரியல. ஆமா, இப்போ சாதாரணமா இப்போ எல்லா விஷயத்துலயுமே நாட்டில் நடக்கிற எல்லா சம்பவத்திலயுமே வந்து எங்களோட இந்த போலீஸ் ஒழுங்கா செயற்படலை, பாதுகாப்பு பிரிவுகள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது, ஏதோ ஒரு யாரையோ பேச்சை கேட்டுட்டு தான் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்படியுமா சம்பவங்கள் பதிவாகும் அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி அவங்க ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. இவ்வளவு கேர்லெஸ், அதுவும் அதிகாலையில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், எப்படி எல்லாரோடையுமே கண்ணை மறைச்சிட்டு தப்பிச்சு போயிருக்காரு. பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். மறுபடியும் தேடுதல் நடவடிக்கைகள் எல்லாம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் கிடைச்சாருன்னா ஓகே தான். சரி, இது இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தாரு. இந்தியாவுக்கு போயிட்டு
அங்க போயிட்டு ஒரு மாதிரி பேசியிருந்தாரு. இங்க வந்தோன்னு பாத்தீங்கன்னா சுடுவேன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பேசினாரு. ம். இவர் இப்படி பேசினது வந்து இப்ப இவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு ம். சொல்லணும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கு இல்லையா, ம். அந்த அமைச்சரை வந்து இவரை திருப்பி இந்தியாவுக்கு நுழைய முடியாத மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. சோ ம். அவங்க பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா ஆமா. இவர் பேச்சின பேச்சுக்கள் அப்படி இல்லையா. ம். இல்ல அவர் போயிட்டு வந்து இங்க அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. சோஷியல் மீடியால நிறைய வீடியோஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது. அங்க இருக்க மக்கள் இவருக்கு அங்க எதிர்ப்பு தெரிவிச்சு, அதாவது இவரை வந்து திருப்பி நாட்டுக்குள்ள எடுக்கக்கூடாது. இவர் இந்த மாதிரியான அவதூறான கருத்துக்களை வந்து நிறைய இடங்கள்ல போய் பேசிட்டு இருக்காரு, பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டங்கள்ல ஈடுபட்டிருந்ததையும் அவரோட போட்டோஸை வச்சு எதிர்ப்பு தெரிவிச்சதையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. இதுக்கு தானேங்க ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற ம். மாதிரி சரியா அதையே பண்ணி விட்டாரு. ஏன்னா இப்போ இலங்கையோட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதுவும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னாலே, அரசியல்வாதிகள்னு சொன்னாலே பொதுவாவே இந்தியால ஒரு ஒரு மதிப்பு இருந்தது. மதிப்பு அப்படின்னா ஓகே. அவங்களோட ஒப்பிடும்போது ஓரளவுக்கு இருந்தது. ஆனா இப்ப இவர் போய் அது எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன்னா வாய் அப்படித்தானே. கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேச்சா பேசுனேன். பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இப்ப வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ம். பட் அவர் என்ன பண்ண முடியும்? அவர் வந்து எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணாரு. அண்ணனை முதலமைச்சர் ஆகிட்டோம், அதே மாதிரி நம்மளும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் போயிட்டு ஒரு ஹைப்ல பேசி விட்டாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு அவரும் நினைச்சிருக்க மாட்டாரு. ம். சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆமா. சீமான் ஒரு 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 தரப்ப வச்சு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, சீமான வச்சு இவர் அரசியல் நடத்த பார்த்தாரு. இல்ல அது சரி வரல. மக்கள் தமிழ்நாட்டு மக்களா இருக்கட்டும், கடவுளேன்னு இலங்கையில இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்களும் கூட ஷார்ப்பா வந்து அந்த விஷயத்துல தெளிவாயிட்டாங்க. இல்ல இவர் இதைதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. நீங்க இன்னொரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிவாஜி லிங்கம் அவர்கள், அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த பணம் சேகரிப்பு நடந்தது. இது பல தரப்பினர்கிட்ட அவர் வந்து ஒரு ஓப்பன் ரிக்வெஸ்டே முன் வச்சிருந்தாரு. நாங்க ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதா இருந்தது, செய்திகள்ல வெளியாகி இருந்தது. இப்படி இருக்கிற டைம்ல இவர் மட்டும் எப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, இவர் சொல்றாரு இல்ல அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு, முடிஞ்சவங்க காசு போடுங்க அப்படின்னு சொல்றது வேற. உங்களுக்கு முடிஞ்சா நீங்க போடுங்க, நான் வந்து அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். எதுக்கு? அவர் தான் ஓப்பனா ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்து அவரோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து, இதுவே ஒரு சேவையா ஒரு தொழிலா போய்கிட்டு இருக்கு. இவரெல்லாம் திருத்த முடியாது, திருத்தறதுக்கு ட்ரை பண்ணவும் முடியாது. வணக்கம். அந்த லைவ் ப்ராட்காஸ்ட் வந்து கட் ஆயிட்டுது. என்னுடைய கனெக்ஷன் பிரச்சனையாக இருக்கிறது. இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தொடர்பாக ஒரு சின்ன வீடியோ. எங்களுடைய சிவாஜிலிங்கம் அண்ணா வந்து இந்த வாழ்வா சாவா என்கிற ஒரு போராட்டத்துக்கு போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸ்டேஜ் 1 இருந்து ஸ்டேஜ் 5 வரைக்கும் இந்த ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஆறுதலாக என்னுடைய யூடியூப்பில் போடுறேன். அதாவது வந்து சிவாஜிலிங்கம் அண்ணாவினுடைய அந்த கிட்னி ஸ்டேஜ் வந்து எந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அரசியலெல்லாம் கடந்து மனித நேயத்தோட என்னுடைய தமிழ் உறவுகள்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், சிவாஜிலிங்கம் அண்ணாவினுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில் என்னுடைய முகப்புத்தகத்தில் இருக்கிறது. நேரடியாக நினைக்கிறேன் அது அவருடைய கணக்கு இலக்கங்களுக்கு தான் போய் சேரும்னு நினைக்கிறேன். தமிழை நேசிக்கிறார்கள், தமிழில் மண்ணை நேசிக்கிறார்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தால் அவருடைய இந்த இக்கட்டான நிலைமைக்கு வந்து முடிந்தால் உதவி செய்யுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருக்கோ எல்லாம் காசு அனுப்புகிறோம். ஆனால் ஈழமண்ணில் கடைசி வரைக்கும் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய கொள்கையோடு நின்ற ஒருவர் இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அந்த ஒரு நிலைமையில் பார்க்க ஒரு வைத்தியராக எனக்கு மனம் கஷ்டப்படுகிறது. நான் காசுகளை பேங்கில் போட்டுட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டுகளை முகப்புத்தகத்தில் பகிர்கின்ற சட்டத்திறனி அல்ல. நான் உதவி செஞ்சுருக்கிறேன்னு வெளியால் காட்ட வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. என்னால் முடிஞ்ச உதவியை நான் அவருக்கு செய்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், நான் முல்லைத்தீவு சட்டத்தரணி இல்லை, நான் காசு போட்டுட்டேன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே பதிவு செய்கிறதுக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். தமிழ் பேசுகின்ற உறவுகள் யாராவது இருந்தால், எனக்கு அரசியல் லைவ் எனக்கு அவரில் வந்து பயங்கர அரசியலில். ஸோ இது எப்படி இருந்தாலுமே கூட நானும் அந்த செய்தியை பார்த்தேன். இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சு வந்து இப்படியான ஒரு முடிவு எடுக்க போறதா பல தகவல்கள் அங்கங்கே கசிஞ்சிருக்கு. இனிமே இவரால் இந்தியாவுக்கு போக முடியாது, அதுவும் இந்த மாதிரியான அரசியல் நோக்கங்களுக்காக இப்படி பேசிட்டு அங்கே போக முடியாது, தமிழ்நாட்டுக்கு போக முடியாது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது தான் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் வந்து முதல் முறையா முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா முதல் முறையா இந்திய
பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறதுக்காக டெல்லிக்கு போயிருக்காரு. அப்போ இவருடைய இந்த வரவேற்பு எல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப பயங்கரமா நல்லா இருந்துச்சு. எப்படி இவர் முதலமைச்சரா பதவி ஏற்கிறத பார்க்கும்போது அந்த ஒரு மொமெண்ட் நல்லா இருந்ததோ, அதே மாதிரி இவர் போய் அங்க நிக்கும்போது அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த மரியாதை அது இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அவர் போயிருக்காரு. இன்னைக்கு ஒரு 4:30க்கு தான் 2 பேரும் மீட் பண்ண போறாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இங்க வந்து இப்போ இவர் சந்திக்கிறது இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் பேசப்படுது. எப்படின்னா சரி ஓகே 2 மாநிலங்களோட ஒரு ஒற்றுமைக்காக நல்ல விஷயங்களை பேசுறதுக்காக ஒரு ஒத்துழைப்போட செயற்படணும் அப்படிங்கிற ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக இவருடைய சந்திப்பு இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் இதுல இன்னும் எல்லாருமே மோஸ்ட் வெயிட்டடா இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா, இவர் தேர்தல் பிரச்சாரங்கள்ல வந்து ரொம்ப விமர்சிச்சாரு இல்லையா, இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரை பல இடங்கள்ல பயன்படுத்தி பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வாட்டி நரேந்திர மோடிக்கு வந்து அவர் கடிதமும் எழுதினாரு ஒரு சில விஷயங்கள்ல. அதுல முக்கியமானதுதான் எங்களுடைய இந்த மீனவர் பிரச்சனை சம்பந்தமாகவும் அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ விஜய் சொன்னது எல்லாத்தையுமே, அதாவது தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொன்ன எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு போய் பேசுவாரா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா இது முதலாவது சந்திப்பு தானே, அதனாலதான் இது வந்து இப்ப எல்லார் மத்தியிலுமே அதிகமா கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர் சொன்னதை, இவர் செய்யறேன்னு சொன்னதை, சரி பேசுறேன்னு சொன்னதை பேசுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்து நரேந்திர மோடியை சந்திக்கிறது மட்டும் இல்லாம நாளைய தினம் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்க 2 பேரையும் சந்திக்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி கட்சி அமைச்சிருக்கக்கூடிய காங்கிரஸோட மிக முக்கியமான பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க 2 பேரும் சந்திச்சுட்டு வரதா தான் இப்போ இந்த திட்டங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையில இருந்த உறவை விடவும் விஜய்க்கும் நரேந்திர மோடிக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு எப்படியானதா இருக்க போகுது, அவரோட ஆட்சி கால பகுதியில் இருந்ததை விட அதிகமான நிதி தமிழ்நாட்டுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ இவங்களோட சந்திப்புக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்கு. ஏன்னா இவர் அந்த மாதிரி பேச்சுக்கள் தான் பல இடங்கள்ல பேசி இருந்தாரு. ஸோ வெயிட் பண்ணி பாப்போம் என்ன மாதிரியான தகவல்கள் வெளிவருது இவங்களுடைய சந்திப்புக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லி. சொன்ன மாதிரியே ஸ்டாலினோட ஆட்சிக்கு அப்புறமா விஜயோட ஆட்சியில ஏதாவது மாற்றங்கள் நடக்குதா தமிழ்நாட்டுல மத்திய அரசு மூலமா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசணும். இதே மாதிரி நாளைக்கும் பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பாய் பாய். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.